ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆரி டெசல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டெசல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க டெசல்ஸ் தான். வெட்டிங் ப்ளவுஸ்க்கு இந்த டெசல்ஸ் தான் நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க. இதை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பீன்ற லெட்டரை ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ரா பண்ணதுக்கு மேலேயே ஸ்டோன் செயினை வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நம்ம ட்ரா பண்ண லெட்டர் எந்த சைடு போதோ அந்த சைடுக்காக தான் நம்ம ஸ்டோன் செயினை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டோன் செயின் ஒவ்வொரு பக்கம் வளைஞ்சு போகிறதால அதே பக்கமாக அதை பார்த்து மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போகக்கூடாது. வெறும் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம எந்த பக்கம் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே சைடில் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் நம்ம டிசைன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது எந்த ஸ்டோனோட லாஸ்ட்டாக முடிக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஸ்டோனில் 2 நாட் போட்டுடுறோம். ஏன்னா எந்த ஸ்டோனோட லைன் ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டோன் செயினை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுத்து இந்த பியோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த டிசைனில் ஸ்டோன் செயினை பொறுத்த வரைக்கும் சுகர் பீட், கட் பீட் மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்கே கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நார்மலாக நம்ம ப்ளவுஸோட நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்டோன் செயினை கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் செயினை க்ளூ போட்டு ஒட்ட தான் செய்வாங்க. ஸ்டிச் பண்ணுறது தான் எப்போவுமே நல்ல லைஃப் கொடுக்கும். நான் எந்த டிசைன் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ண தான் பார்ப்பேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைனா மட்டும் க்ளூ யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் ட்ரெண்டிங்காக இருக்க டெசல்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா மாப்பிள்ளையோட நேம்லேருந்து ஃபஸ்ட் லெட்டரும் பொண்ணோட நேம்லேருந்து ஃபஸ்ட் லெட்டரும் எடுத்து டிசைன் பண்ணி டெசல்ஸாக வியர் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்டாக வெட்டிங்க்கு தான் நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இதை டிசைன் பண்ணுறதுக்கு நான் கட் பீட் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலர் கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் டபுள் கலர் சேர்ந்த மாதிரி தான் வருது. ஸோ கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் க்ரீன் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற சின்ன சின்ன டிசைனில் கூட ஃபேப்ரிக்கோட கலருக்கு ஏற்ற மாதிரி பீட் கலரை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ உள் சைடும் வெளி சைடும் க்ரீன் கலர் கட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து இதை நான் டிசைன் பண்ணுறதுக்கு கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன்.
சேம் அதே மாதிரியே வெளி சைடும் சுகர் பீடை கொடுத்துட்டு திரும்பி உள் சைடும் நான் கொடுக்க போகிறேன். நம்ம சுகர் பீட் எடுத்து உள் சைடும் வெளி சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த டிசைனுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக சரி த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த டிசைனை சுற்றியே 3 டைம்ஸ் நான் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வெளி சைடு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த டிசைனோட உள் சைடும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உள்ளே ஏன் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோன்னா பேலன்ஸ் இருக்க கிளாத்தை, அதாவது டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கும்ல கிளாத்து, அதை நம்ம கட் ஒர்க்கில் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த பேலன்ஸ் கிளாத்தை இந்த டிசைனை விட்டு நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக இதை டிசைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இந்த டசில்ஸோட பேக் சைடை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி பீ போட்டோம்ல, அதையே திருப்பி போட்ட மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி டிசைன் பண்ணமோ அதே மாதிரி அதையும் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ டிசைன் பண்ண ஒர்க் பார்த்திங்கன்னா சிங்கிள் டசல்ஸ்க்கு தான், அதாவது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அடுத்த டசல்ஸுக்கு ஆர்ன்ற லெட்டரை ட்ரா பண்ணி சேம் அதே மாதிரியே டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உள்ள பேலன்ஸ் இருக்க கிளாத்தை எடுக்கிறதுக்கு நான் கட் ஒர்க் யூஸ் பண்ண போகிற சொன்னல, அதுக்கு நான் ஒரு ஊதுவத்தி எடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே தொட்டுட்டு வரேன். அது அப்படியே ஹோல்ஸ் விழுந்துடும். கீழே ஒரு கிளாத் மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த நெருப்பு நம்ம டிசைனையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. வெறும் கிளாத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த பேலன்ஸ் கிளாத்தே இல்லாத மாதிரி எவ்வளோ நீட்டாக நம்ம கட் ஒர்க் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். சேம் அதே கட் ஒர்க் மெத்தடில் ஆர் லெட்டரில் இருக்க பேலன்ஸ் கிளாத்தையும் எடுத்துடுறோம். இது நம்ம டிசைன் பண்ண இந்த 4 லெட்டர்ஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே இந்த கட் ஒர்க் பண்ணி கிளாத்தை நம்ம எடுத்துடுறோம். நம்ம கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைனை கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டிசைன் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம டிசைன் பண்ண 4 லெட்டர்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டிசைன் பண்ண ஒவ்வொரு லெட்டர் பின்னாடியும் க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது ஏன்னா நம்ம பண்ண ஸ்டிச்சிங் எப்போயுமே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ இந்த 4 லெட்டர்ஸ்லேயும் க்ளூ பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த பீயோட வளைவு வருதில்ல, அங்கே மட்டும் ஒரு சின்ன கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சூயிங் த்ரெட் எடுத்து டபுள் ஸ்டன்ஸில் கோர்த்து வச்சுக்கிறேன். இப்போ நீடில் டிசைனோட கீழே இருந்து மேலே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட எண்டு நாட் பார்த்திங்கன்னா அந்த டிசைனுக்கு கீழே மறைஞ்சிரும், எண்டு நாட் வெளியே தெரியாது. இப்போ இந்த கிளாத்தை மடித்து விட்டு நம்ம கையில் எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம்.
இது ஏன் நம்ம மடித்து விட்டு பண்ணுறோன்னா இந்த கிளாத்தோட பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். நாம் டிசைனை விட்டு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத் எல்லாமே இதில் மடித்து ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ இந்த டிசைனை சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ரெடி பண்ண ஒவ்வொரு டிசைனையுமே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ண இந்த பி ஷேப்பில் இருக்க 2 டிசைனையும் அப்படியே ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல நான் இன்னர் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நாம் கட் ஒர்க் பண்ணி கிளாத் எடுத்தோம்ல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கட் ஒர்க் பண்ண டிசைனும் கீழே கட் ஒர்க் பண்ண டிசைனும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நம்ம அவுட்டரில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் நீடில் ஒரு டிசைனோட உள் சைட்லேருந்து வெளி சைடில் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது நம்ம போட்ட நாட் டிசைன் உள்ளே மறைஞ்சிரும், வெளியே தெரியாது. இப்போ நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். வெளி சைடுக்கா பிசுறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது எல்லாத்தையும் டிசைனோட உள் சைடுக்கா மறைகிற மாதிரி நல்லா உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனை எந்த ஒரு பிசுறும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட பேரான இன்னொரு டிசைனும் சேம் இதே பேட்டர்னில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு ரோப் ஃபிக்ஸ் பண்ணணும். ரோப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஓவரிங்கில் ஒரு ஹேங்கிங் மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸில் நீடிலில் கோத்துட்டு இந்த டிசைனோட டாப்பில் சென்டர் பாயிண்டில் நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 mm பீட் ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 5 mm பீட், அடுத்து ஒரு ட்ராப் பீட் கொடுக்குறேன். அகைன் ஒரு 2 mm பீட் கொடுக்குறேன். இப்போ ஓரிங் கொடுத்து பீட் வழியாக நீடில் வெளியே எடுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், ஓரிங்கை மட்டும் கையில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா பீட்ஸ்குள்ளேயும் நீடில் விட்டு வெளியே எடுக்கிறேன். ஃபைனலாக நம்ம இந்த ஹேங்கிங்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்களா, எந்த ஒரு பிசுறும் தெரியாமல் நல்ல ஃபினிஷிங்கில் அழகான டசல்ஸை நம்ம மேக் பண்ணிட்டோம். நம்மளோட நேமோட லெட்டரை வச்சு நம்ம எவ்வளோ அழகான ஒரு டசல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே இந்த டசல்ஸை பண்ணுங்கள். ரொம்ப அழகாகவும் நீட் ஃபினிஷிங்லேயும் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இனி வர கிளாஸில் இன்னமும் நம்ம யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.